தமிழ்நாட்டோட 3வது பெரிய அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நானு பொண்ணு நிக்குது, பொண்ணு நீ ஆட்டமா ஆடுவியா நீ? அதோட தலைமை ஒருங்கிணைப்பாளருக்கு இங்க வந்து வெளிப்படையா கொலை மிரட்டலும் அச்சுறுத்தலும் எடுக்கிறாங்கன்னா பெருசா பேசுற பையன் சாகுற ஆளை பார்க்காத வரைக்கும் அப்படித்தானுங்கண்ணா. ஆளை பார்த்தா போத்திட்டு போயிருவாங்கண்ணா. பசங்க பார்ட் 2 இன்னைக்கு ஷூட்டிங் நடந்திருக்கு. போலீஸ் போனியா போய் பாத்தியா? டிவிலேயே லைவ்ல ஷூட் பண்ணிட்டு இருக்கிறது இன்னைக்கு லைவ்ல போட்டுருந்தாங்க. பாருங்க ஒரு வேஸ்ட் பீஸ் வருது. அடி வாங்கறதுன்னு அளவெடுத்து செஞ்சாம இருக்கான். போய்டு வா போய் புடா. சார் அடிக்கிறீங்க இந்த பக்கமா அடிங்க சார். என்னடா கேபிள் கனெக்ஷன் மாதிரி கேட்டு வாங்குறான். சரி ஓகே விடு. அதுல இடும்பாவனம் தெரியுமா? பார்ட் 2 வந்துருச்சு. பார்ட் 3 தெரியல பாருங்க. பார்ட் 3 வந்திருக்கு. அதுல இடும்பாவனம் காத்து வந்து முக்கிய ரோல் பண்ணிருக்காப்ல. அது நிறுத்து. எல்லாரும் வருஷத்துல ஒரு நாள் தான் ஏப்ரல் ஃபுல் கொண்டாடுறாங்க. ஆனா நீ என்ன வச்சு டெய்லி கொண்டாடுற. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதா வேலை வெட்டில விட்டு வந்திருக்கேன். உன் வாயில ஹெல்ப்னாதரா எனக்கு எலி மருந்து சாப்பிடற மாதிரியே இருக்கு. என்ன சொல்றீங்க? உண்மையில ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிங்க. அதான் கருத்துல எதிர்மறையாக நாம இருந்தாலும் அந்த அவர் படத்தில் நடிக்கிறாப்புல அது படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. அவரு அப்புறம் அந்த கட்சியில இன்னும் சில கண்ட கொஞ்சம் அந்த படத்தில் நடிச்சிருக்கு. பார்ட் 3 ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுக்கிற வகையில சமூக வலைதளங்கள்ல வந்து தேனி பகுதியைச் சேர்ந்த அடையாளமற்ற உதிரிகள் வந்து சில பதிவுகள் இருக்கிறாங்க. சின்ன சின்ன பசங்களா இருக்கானுங்களே போலீஸ் ஸ்டேஷன். இதுக்கு எதுக்கு இந்த பசங்க எதுக்கு போறானுங்க? சொல்றியடா என்னப்பா நீ செய்யறதெல்லாம் பார்க்கும்போது 10 நாள் செட் ஞாபகம் வருதா? அதான்ப்பா நானு பிரசவாட ஆயா மாதிரி உனக்கு பொசுன்னு கோவம் வருது. அதுக்கு சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம். போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் பாராட்டியா இருக்கும். என்னது? ஏன்னா சின்ன சின்ன பசங்க போனா கூட அவங்க மரியாதையா ட்ரீட் பண்ணி இல்லைன்னா என்ன சொல்லிருக்கணும்? அவங்க இல்ல போய் பெரியவங்க கூப்பிட்டு வா. பெரிய இல்ல ரொம்ப ஜனநாயகமா நடந்துக்கிறாங்க. தொடர்ச்சியா இது போன்ற பதிவுகளை வந்து பார்க்குறோம். சமூக வலைதளங்கள்ல வந்து அவதூறா பேசுவது, தனிநபர் தாக்கல் கொடுப்பது, ஆபாசமா பேசுவது, உச்சபட்சமா வந்து கொலை மிரட்டல் அச்சுறுத்தல்ங்கிற அளவுக்கு வந்து. நீ யாரு என்ன கோலம் கோத்திரம் எல்லாம் தெரியுண்டா. என்னன்னாக்கா இன்ஸ்டாவில் ஒரு பையன் வீடியோ போட்டிருக்காப்ல, சந்தோஷ் அந்த பையன் பேரான். அவர் வந்து இன்ஸ்டாவில் வீடியோ போட்டிருக்காப்ல, இது மாதிரி சீமானோட வந்து நான் கொல்ல போறேன், சீமானோடைய பதவி காலியாக போகுது, யாராவது இருந்தீங்கன்னாக்கா அந்த பதவிக்கு போட்டி இருக்க தயாரா இருங்க அப்படின்னு. வர்ற 13ஆம் தேதி என் உடம்புல தலை இருக்காதா? எவன்டி எனக்கு இந்த ஊருக்குள்ள இப்படி லெட்டர் எழுதுறவன்? இந்த ஊருக்குள்ள எவனை விட்டு வச்சிருக்கீங்க? எல்லாரையும் தான் திட்டுறீங்க. ஒருவேளை கட்சிக்காரனா இருக்குமோ? எந்த கட்சிக்காரனா இருக்கும்? எந்த கட்சிக்காரனை நீங்க திட்டல? அப்புறம் எவன்டி எனக்கு இப்படி எழுதிருப்பான்? உடனே சாட்டைக்குறேன் பாருங்க. அதே இப்ப ஊன்னு சொல்லுங்க, சட்டம் அயன் பண்ணி ரெடியா இருக்கு, அப்படியே போட்டு கொல்லப்புற வாசலையே வந்துடுறான். வரலங்கிற வரல இல்லையா? ஆமா, அயன் பண்ண இவன் எப்பயுமே இப்படிதான். உங்க முன்னேற்றத்துல கம்பு வெட்டி போடுறதே இவனுக்கு வேலையா போச்சு. நீங்க தைரியமா போங்க நாட்டாம, அப்புறம் பாருங்க நீங்க எங்கேயோ போறீங்க. நீதாண்டா என் உண்மையான சிஷ்யன். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் நாட்டாம. என்னப்படி வெற்றியோட திரும்புறேன். கேட்டுக்கடா. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு உறுப்பினர் வந்து ஈரோடு தேர்தல் பரப்பையும் போது ஐயா ஸ்டாலினோட உருவமே எரிப்போம் அப்படின்னு சொல்றதுக்கு அவர் தவறுதலா ஸ்டாலின் எரிப்போம்னு பேசுறாரு. உங்களுக்கு டவுட் இருந்தா உங்க சைடுல நீங்களே விசாரிச்சுக்கோங்க சார். எனக்கு எஜுகேஷனை விட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல ஆர்வம் ஜாஸ்தி சார். அப்படின்னா ஃபிளாஷ்பேக். அமைதியா இருக்க சொல்லுன்னு அவர் சொல்லிட்டாரு. இப்ப என் வாழ்க்கைக்கான முடிவு அது கேள்விக்குறியில இருக்குல்ல. கொஞ்சம் நான் என்ன பண்றேன்? விட போறேன். கொஞ்ச நாள் அவையா என்ன சொல்றேன்? இருடா, ரொம்ப ரொம்ப வருஷமாவே அமைதியா இருந்துட்டேன். ரொம்ப வருஷமா இந்த பாரு, இது ஆற போட்டு பண்ற வேலையே கிடையாது. இது ஆற போட்டு பண்ற அளவுக்கு இது வந்து அரசியல் பிரச்சனை கிடையாது. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனைங்கிறத மனசுல வச்சுட்டு நீ பேசு. பாத்தீங்களா ஐயா, ஒரு நாள் ஒரு பொம்பளைய தொடுறதுக்கு எவ்வளவு பெரிய பொய்ய பேசுறானுங்க, எவ்வளவு பெரிய வசனத்தை பேசுறானுங்க. இவன் தகுதிக்கே இவ்வளவு பெரிய டிபாகர் விட்டான்னா அப்புறம் மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய டகாட்டி பண்ணுவானுங்க.
ஆனா வெளிப்படையா வந்து தலையை நாங்க வெட்டுவோம், மரணம் அப்படின்னு போட்டு அந்த அந்த பட்டாக்கத்திய போட்டு அச்சுறுத்தல் விடுக்கிறாங்க. திருட்டு மொழி குறுந்தாரி வச்சிருப்பான், யாராவது பாத்தீங்களா? ஏன் முகத்தை மறைக்கிறீங்க? அது டஸ்ட் அலர்ஜி, ஆஸ்துமா பிரச்சனை. இப்ப அவர் வந்து கொலை மிரட்டல் விடுத்ததா சொல்றாங்க. என்ன காரணத்தை பொருட்டு கொலை மிரட்டல் விட்டாங்க? அது மட்டும் இல்ல, கொலை மிரட்டல் விடுத்துட்டு பக்கத்துல அருவாவை போட்டுறதெல்லாம். அப்படியா? அருவா வர்ற 13ஆம் தேதி அன்னைக்கு உங்க பட்டறையில் இருந்து ஒரு அருவாள் கூட வெளியே போக கூடாதுன்னு. அருவாள் என்ன, சிங்கிள் பிளேடு கூட வெளியே போக கூடாதுன்னு பாக்காதீங்க, என் வாழ்க்கைய பாருங்க. என்ன இந்த மாதிரி பேச தூணுனதே சீமான் தான் இல்லையா? எவ்வளவு பேச்சு, எவ்வளவு ஆச்சு, எவ்வளவு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜட்ஜையா கேட்டார்ல, இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இத்தனை வருஷமா, இவன் மேல கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் 150 கேஸ் கொடுத்துருக்கீங்க, இந்த மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஜட்ஜையாவே கோவப்படுறாரு. பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு முடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே, போ போடா. இதே பேசி சொல்லிருக்கடா, ஆசாரி செய்யறாருவா, நீ வெட்டினா மட்டும் வெட்டாய தம்பி, நான் வெட்டினாலும் வெட்டோம். யாரு சொன்னா ஆச்சாரிய 15 ரூபா நீ மட்டும் வெட்டினா? ஆனா யாரு அதிகமா இறங்குதுங்கிறதா இங்க பேச்சு அப்படின்னு பேச்சு. அப்படின்னு இந்த பேச்ச பல பேச்சு பேசிருக்கு. இத புடிங்க ஐயா, நீங்க கலட்டி அடிக்கிறதுக்கு பதிலா நானே எடுத்து கொடுக்கறேன், இதால என்ன அடிங்க ஐயா. பல இடங்கள்ல பேசிருக்காப்ல. ஒரு சாம்பிள் மட்டும் போட்டுருவோமா? பாஸ் அத கொஞ்சம். எதுக்கும் பயப்படாதீங்க, எவன் மிரட்டுறானா நீ 10 பேர் சேர்ந்து மிரட்டு. ஆசாரி அடிச்சாருவா, எவன் வெட்டினாலும் வெட்டுதாச்சா. அது யார் வெட்டு ஆழமா விழுதுங்கிறதா இங்க வெற்றி. அவர் வெட்டினா தாங்க அந்த அருவா வெட்டும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது ராஜா. யார் வெட்டினாலும் வெட்டும். அவர் தான் மிரட்டுவாரு, நம்ம மிரட்ட மாட்டோம். உலகமே நம்மளை பார்த்து பயந்து கிடக்குது. என் பாஸ்போர்ட் தர மாட்டேங்கிறா, எங்கேயாவது பேசி உசிக்கு விட்டு வந்துருவா, அவ்வாறு கிளம்பிடுவா, தூக்க மாட்டான், தரமாட்டேன். நம்மளுக்கு தான் பயப்படுவோம். நரி ஊருக்குள்ள வர்றதே தப்பு, இதுல ஊழ இட்டுக்கிட்டு வேற வருதா? யார் நரி? யாரு கத்துனது? நான் தான் கத்துனேன். அப்ப நீ தான் நரி. அப்ப சரி, எதுக்குங்க அதான் சர்வத்தையும் அடக்கிட்டீங்க, மறுபடியும் எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி எதுக்கு பெல்ட் எல்லாம் கழட்டிக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கு வந்து இதுவரைக்கும் அந்த நடவடிக்கை அரசுங்கிறது எல்லாருக்கும் தான், பொதுமக்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் அடித்தட்டு உழைக்கும் மக்களுக்கும் தான். அது வந்து அரசாங்கத்தை சேர்ந்தவங்க மட்டும் அவங்களுக்கு மட்டும் இல்ல. பெருசு கேட்டியா? பெரிய மனுஷன் அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன், போயிரு. தூண்டி விட்டதே நீ தானே. ஏன் இந்த விக்ரவாண்டி இடத்துல போய் பேச, ராஜீவ் காந்தியை கொண்டது நாங்கன்னு யார் பேசுறாங்க? அதுக்கு ஒரு கேஸ் போடலையா? பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. ஆனா இங்க வந்து அரசு சார்ந்தவங்க இல்ல ஆளும் திமுக சேர்ந்தவங்க அவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னா உடனடியா கைது நடவடிக்கை பாயும், வழக்கு பாயும், சட்டபூர்வமான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மற்றவங்களுக்கு எதுவுமே இது பண்ண மாட்டாங்க அப்படின்னா எப்படி எடுக்க முடியும்? என்னால உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாதுங்க, நான் மனுஷன், அதிலும் சுரண உள்ள மனுஷன். அப்ப நாங்க சட்டபூர்வமான நடவடிக்கை எதிர்பார்த்து நாங்க நம்புறோம், ஜனநாயகத்தை நம்புறோம், இந்த அமைப்பு முறையை நம்புறோம், நம்பி புகார் கொடுத்துருக்கோம். அப்ப தேவையில்லாத சட்ட ஒழுங்கு சிக்கல் ஏற்படாத பண்ணணும், காவல்துறை தான் பாத்துக்கணும், ஆளும் அரசு தான் பாத்துக்கணும். சிகப்பா இருந்தா தக்காளி சட்னி, உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்தக்காளி அடிக்கிறேன், உனக்கு தக்காளி சட்னி. இட்லி ஆரம்பம் உங்க பெரியாரு கிட்ட கைத்தறி மட்டும் தான் இருக்கு, என்கிட்ட வெடிகுண்டே இருக்கு. வெடிகுண்டு வெங்காயம் தான் வச்சிருக்காரு. என்கிட்ட வெடிகுண்டு வச்சிருக்கு, நீ வெங்காயத்தை வீசி, நான் வெடிகுண்டை வீசுறேன், பாத்துருவோமா அப்படின்னு பேசினது யாரு? சந்தோஷம். இன்ஸ்டாவுல உள்ள சந்தோஷம் வந்து பேசிக்கிட்டு இருந்தான். வச்சுக்கோங்க, புடுங்கிருப்பாரு. அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. தமிழ்நாட்டோட 3வது பெரிய அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன். நானு பொண்ணு நிக்குது, பொண்ணு நீ ஆட்டமா ஆடுவியா? நீ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ ஒரு வீடியோ போட்டதுக்கு நீ எதுக்கு பயந்துகிட்டு போய் எதுக்கு நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கறன்னு நான் கேக்குறேன். பயப்படலடா, கம்ப்ளைண்ட் கொலை பண்ணுவேன்னு பயப்படல, அதெல்லாம் இல்ல, கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு இல்ல உங்களுக்காக தான் மாமா, கூட எத்தனை பேர் வரேன்னு கேளுங்க சாமி. அதோட தலைமை ஒருங்கிணைப்பாளருக்கு இங்க வந்து வெளிப்படையா கொலை மிரட்டலும் அச்சுறுத்தலும் எடுக்கிறாங்கன்னா பெருசா பேசுற, பயன் சாகுற ஆளை பார்க்காத வரைக்கும் அப்படித்தானுங்கண்ணா, ஆளை பார்த்தா போத்திட்டு போயிருவீங்கண்ணா. சோலி முடிச்சு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.
தேங்க்யூ